திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த இலங்கை அகதிகள் முகாமில் பார்த்தோமானால் இந்த சம்பவமானது அரங்கேறி உள்ளது, பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. குறிப்பாக பார்க்க போனோமானால் சுற்றுச்சூழல் இல்லாத காரணத்தால் பார்த்தோம்னா அந்த பகுதியில் பார்த்தா தமிழர் மறுவாழ்வு முகாமில் பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடைபெறுவதாகவும் இதனை தடுக்கும் பொருட்டாக பார்த்தோம்னால் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு நிர்வாக குழு உருவாக்கப்பட்டு அந்த நிர்வாக குழுக்கு தலைவராக கண்ணன் என்கின்ற சிவகுமார், அதாவது தற்போது அடித்து கொலை செய்யப்பட்டுள்ள கண்ணன் என்ற சிவகுமார் நியமிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் கடந்த 15 நாட்களுக்கு பார்த்தோம்னா முகாமிலிருந்து அதாவது இலவசமாக அந்த வீடுகள் வழங்கும் ஒரு திட்டமானதும் நடைபெற்றது. இதில் பார்த்தோம்னா இதில் ஒருதலைபட்சமாக செயல்பட்டதாக கூறி நிர்வாக குழு தலைவர் கண்ணா என்கின்ற சிவகுமாரை ஆட்டோ சில்வா கண்ணா என்கின்ற அண்ணன் தம்பிகள் உள்ளிட்ட 5 பேர் ஏற்கனவே இவரை வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் தற்போது இரும்புராடு உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை வைத்து சரம்பரையாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் பலத்த காயமடைந்த சிவகுமார் ரத்த வெள்ளத்தில் சரிந்த நிலையில் அங்கு சிப்காட் காவல்துறையினர் உடலை மீட்டு கும்மிடிப்பூண்டி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணை பார்த்தோம்னால் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பே பார்த்தோம்னால் இவர்கள் இரு குடும்பத்தாருக்கும் முன்பகை இருந்ததாகவும் இதனால் இதை ஒரு காரணமாக காட்டி அழுத்தி கொலை செய்திருக்கலாம் என்று கூறப்பட்ட நிலையில் கொலை சம்பந்தமாக சிப்காட் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் மகேந்திரன் என்கின்ற ஆட்டோ கண்ணன், சுவிந்தர் என்கின்ற ஆட்டோ சில்வா, தீபக் என்கின்ற திலீபன், புஷ்பா ஜோதி, நிஷா, ஆகாஷ் ஆகிய 6 பேரை சிப்காட் போலீசார் கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இதற்கிடையே கொலை சம்பவத்தில் குடும்பத்தினர் ஈடுபட்ட அவர்களுடைய பதிவுகளை உடனடியாக துண்டிக்க வேண்டும், அதாவது அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதுடன் அவர்களுக்கு நாடு கடத்த வேண்டும் என்று கூறி அவரது உறவினர்கள் சிவகுமாரின் உறவினர்கள் உறவை வாங்க மாட்டோம் என்று கூறி எதிர்ப்பு தெரிவித்து இலங்கை தமிழர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் இருபுறமும் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதனால் பார்த்தோம்னா சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் வரை பார்த்தோம்னா போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டது. இதை சமாளிக்க போலீசார் பார்த்தோம்னா அவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதுடன் இருப்பினும் பார்த்தோம்னா போலீசார் அதை சமாளிக்க முடியாமல் முற்பட்ட போது போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே பயங்கர தள்ளுமுள்ளானது ஏற்பட்டது. ஆனால் போராட்டத்தை கைவிடாமல் இலங்கை தமிழர்கள் மீண்டும் சாலை மறியலில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் முக்கிய சாலை போராட்டத்தை தவிர்த்து சர்வீஸ் சாலையில் இருக்கிற போது போலீசார் அவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக முன்பகை காரணமாகவே இந்த கொலை அரங்கேறி இருக்கலாம் என்று கூறப்படும் நிலையில் இந்த கொலை சம்பவமானது கும்மிடிப்பூண்டி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. தங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மோகன்.